நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது பதவியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்றதுதான் இன்றைய தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அடுத்து அவருடைய பயணம் எதை நோக்கி இருக்க போகிறது அப்படின்றது நேற்றையிலிருந்தே பரபரப்பாக இருக்கிறது. அவர் தாவேகாவுக்கு செல்ல போகிறார் அப்படின்றதும், தாவேகாவில் இணைந்தால் அது தாவேகாவுக்கு பலமாக இருக்க போகிறதா, அவர் அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது என்ன விதமான பிளஸ் பாயிண்ட்ஸை தாவேகாவுக்கு கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இதோட சேர்ந்தே நம்ம எழுப்ப வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இது ஒரு சின்ன கம்பேரிசனும் போகுது. தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்களுடன் பன்ருட்டி ராமச்சந்திரன் இணைந்து பயணித்தார். அவருடைய சஜஷன்ஸ், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வியூகங்கள்லாம் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது. அப்படிப்பட்ட பாதையில இப்ப செங்கோட்டையன் அவர்களும் பயணிக்க இருக்கிறாரா, பன்ருட்டி ராமச்சந்திரன் பாதையை இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரா தாவேகாவிற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்த்தே எழுப்ப வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். சார், செங்கோட்டையன் அவர்களுடைய ராஜினாமா தொடர்ந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது கொஞ்சம் சமீப காலமாகவே ஒரு வாரத்திலேருந்தே எடுத்துக்கலாம் சார் ஆதித்தன் சார். அதாவது பார்த்தா முதல்ல ஒருங்கிணைக்க போகிறோம், இனிமேல் அதில் நாங்கள் உறுதியாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இல்லை அவர் தாவேகாவுக்கு போகிறாரு அப்படின்றதும், ஒரு திமுகவுக்கு போகிறாருன்றதும் இப்படியே ஒரு பரவிட்டு இருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு உறுதியான பதில் இன்னி வரைக்கும் வரலையே. அவர் எதை நோக்கி பயணிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கு போவாரா, திமுகவுக்கு போவாரா, இல்லை ஓபிஎஸ் அவர்கள்லாம் சொல்கிறார் நான் வெயிட் பண்ணுவேன், டிசம்பர் 15 தேதிக்கு அப்புறம் ஒரு தனி கட்சி கூட வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பா பேசப்படுது. அந்த மாதிரி வருமா? என்ன முடிவை எடுக்க போறார், என்ன குழப்பத்துல இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க செங்கோட்டையன் அவர்கள்? செங்கோட்டையனை பொறுத்தவரையில அவர் எப்போ எடப்பாடி கூட ஒரு மோதல் ஏற்பட்டதோ அப்பவுமே அவர் வேற பயணத்தை தொடங்கிட்டாருன்னு அர்த்தம். அதை உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி அவர் கட்சி விட்டு நீக்கினார். ஒண்ணு, செங்கோட்டையன் இப்போ இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு, நாளைக்கு தேவைக்கா போவாரா, திமுக போவாரா, எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அவரு கோட்டையில போய் ராஜினாமா பண்ணும்போது சேகர் பாபு போனை போட்டு கொடுத்து பேசி திமுக தலைமையிட்ட பேசினதாகவும், அவங்க அழைப்பை அவரு நிராகரிச்சாரு கூட செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனா அவர் திமுகவில் போய் போனா அவர் கோவிச்செட்டிப்பாளையத்துல ஒரு எம்எல்ஏ, அடுத்த எலெக்ஷன் ஒரு மந்திரியா இருக்கலாம். ஆனா தாவேக்கால தான் கட்சி ஒரு முக்கிய பொறுப்பு. ஏன்னா அவருக்கு இந்த தாவைக்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க, அவரு விஜய்க்கு பேச்சு எழுதி கொடுக்கறது, கட்சி ஆர்கனைசிங்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு சொல்லி விஜய் நினைக்கிறான்னு சொல்றேன். ஏன்னா புஷ் ஆனந்த் தான் போய்ச்சாளர் மன்றத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஆனா அரசியல் கட்சியா வரும்போது அதுக்குரிய லட்சணங்களோட அந்த கட்சி செயல்படலை. அந்த கரூர் சம்பவம் எல்லாம் பிறப்பிச்சுன்னா அப்போ ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆள் வேணும்னு சொல்லி விஜய் நினைக்காரு. அதனாலதான் செங்கோட்டையை இழுத்துக்கிட்டாரு அப்படின்னு இழுக்கிறாருன்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் கூப்பிட்டா பல முன்னாள் அமைச்சர் முன்னாள் போற ரெடியா தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு அனுபவம் உள்ளவர். ஏன்னா ஜெயலலிதா காலத்துல அவர் எந்த ஊருக்கு பயணம் போட்டாலும் அதுக்கு திட்டத்தெல்லாம் போட்டா அது செங்கோட்டையை தான் முன்னுக்கூட்டியே போய் அந்த எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அறிவிப்பு கொடுப்பார், கூட்டே போவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு அனுபவம்லாம், அமைப்பு செயலாளர் இந்த மாதிரி பெரிய அனுபவம்லாம் அவருக்கு இருந்தது. மற்றபடி அவர் கட்சி தன்னுடைய செல்வாக்க தலைமையிட்டு இருந்தா கூட கட்சியில அவருடைய செல்வாக்கு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே சுருக்கி வச்சுக்கிட்டார். ஈரோட்டுக்கு கூட போக முடியல. ஈரோடு குத்திச்சாமி எடுத்து அரசு பண்ண முடியல. இப்போ மற்றவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அதனால அவர் அந்த மூத்த தலைவர், இத்தனைக்கும் கொங்கு மண்டபத்துல ஒரு மூத்த தலைவரா இருந்தா கூட தன்னுடைய அரசியல் செல்வாக்க அந்த தொகுதியில வச்சதுனால வெளியே பண்ண முடியல. இல்லாட்டா நீங்க அந்த கூவத்தூர் மீட்டிங்ல அவர் சிஎம் ஆயிருக்கலாம். சார், வெறும் ஒன்றிணைக்க முடியல, கட்சி ஒன்றிணையல, அது மட்டும்தான் இது அவருடைய இந்த நகர்வுகளுக்கு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது பர்சனல் கிளாஷ் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அண்ணா திமுகவை இணைக்கணும் ஓபிஎஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க இணைக்கிறதுக்கு இவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னு இல்லையே. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தலைவர்களே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அவங்க ஏதாவது சொன்னா எடப்பாடி செஞ்சிருவாரு சேர்ந்துடலாம் அப்படிலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா தன்னுடைய முயற்சியில் இப்ப இன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு வருஷம் மேல ஆயிட்டு,
ஒரு தனியா ஒரு அணியை ஆரம்பிச்சு ஒரு கட்சி மாதிரி ஒரு நடத்தி இருந்தாருன்னா செங்கோட்டை மாதிரி ஆளுகள் போய் இருக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அவர் ஒண்ணுமே அவர் தனியாள் மாதிரியே நடத்திட்டு இருக்காரு. இப்ப ஏதோ 15ஆம் தேதி முடிவு பண்ணுவேன், 30ஆம் தேதி முடிவு எடுத்துன்னு சொல்றாரு ஒழிய, அவரு கிட்ட இருந்தாலே மனோஜ் பாண்டியனா கடைசியில திமுக போயிட்டாரு எம்எல்ஏ. 4 பேர் மொத்தம் 4 பேரா? அவரு சைடுல 4 பேரும் ஒருத்தர் போயிட்டாரு. போயாச்சு. ஆமா. ஆமா. அதான் அப்படி இருக்கும்போது, அவர நம்பி இவரு எப்படி போவாரு? தேவர் சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தவும் எல்லாம் ஒண்ணா தான் போனாங்க. தினகரன் வந்து அவரு தெளிவா இருக்கு. அவரு தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியில யாரையும் சேர விட்ட மாரியும் தெரியல. அவரும் அடுத்த கட்சிக்கு போன மாரியும் தெரியல. அவரு பேருக்கு ஒரு கட்சி மாரி நடத்தியிருக்காரு ஒழிய, அவரு இணைப்பு பத்தி சொல்றாரு ஒழிய, அப்படி பார்த்தா கூட்டணிக்கு பலமாவும் வரமாட்டேங்காரு. பார்த்தா நயினார கிட்ட விமர்சனம் பண்ணிட்டு அவர் தனியா போயிட்டாரு. இப்ப இவ்வளவு எல்லாரும் தனித்தனியா நிக்கும்போது, செங்கோட்டையன் வெளிய போய் இவங்கிட்ட போய் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையன் வந்து பெரிய மாஸ் லீடர். அந்த மாரி ஒரு நம்ம வந்து கிடையாது. அவர் வந்து இப்போ பரபரப்பா பேசப்படலாம் ஒழிய, மாஸ் அதிமுகவிலேயே ஒரு மாஸ் லீடரா பண்ண முடியாது. அனுபவம் வாய்ந்த தலைவர், மூத்த தலைவர். இப்ப அதிமுகல வள்ளிமுத்து இருந்தாரு. இந்த மாதிரிலாம் மதுசூதனன் இருந்தாங்க. மூத்த தலைவரா இருக்கலாம். அந்த மாரி ஒரு தலைவர் வந்து அனுபவ தலைவர் விஜய்க்கு தேவை. அதனால அவர்ட்ட கூப்பிட்டு அவரு கூட போறதுக்கு வாய்ப்பா இருக்க ஒழிய, ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பெரிய ஆதரவாளர்களை கொண்ட ஒரு தலைவரா வந்து அவரை நம்ம வந்து கருத முடியாது. அதனால அவர் வந்து விஜய் சொன்னா அந்த கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு, தலைமை பொறுப்பு கூட கிடைச்சிடும். ஏன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்லாட்டா அமைப்பு செயலர் அந்த மாதிரி பெரிய போஸ்ட் கிடைக்கும். அதனால கொஞ்சம் கட்சியை நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நாளைக்கு என்னைக்காவது கூட இன்னைக்கோ அடுத்த நாள் வந்தா கூட ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரலாங்கிற ஒரு நினைப்புல, ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய அளவுல பதவின்றது தான் அந்த இடத்துல கிளாஷ். அங்கதான் வந்து அவருக்கு அதிருப்தி வந்து வெளியில போறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒன்றிணைக்கணும்னு பாக்குறாங்க, அது முடியல. அப்ப வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தனக்குரிய அங்கீகாரம் அந்த கட்சியில இல்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? ஆமா. இப்போ அதிமுக விட்டு அவர் வந்து ஆப்ஷன் கிடையாது. 0 போச்சு. கிடையாது. வேற கட்சியில இப்ப திமுக போய் சேர்ந்தாருன்னு வைங்களேன், அதாவது சிங்கத்துல வாலா இருக்கலாம் ஒழிய, இங்க வந்தா தலையா இருக்கலாம். அந்த ஒரு நினைப்ப பார்த்திருப்பாரு அவரு. அங்க போய் திமுக வெற்றி நிச்சயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை அங்கேயே ஏகப்பட்ட சீனியர் இருக்காங்க. அவங்களோட செந்தில் பாலாஜியை மீறி அரசியல் பண்ண முடியாது. கொங்கு மண்டலத்துல அவரால். அதனால அவர் இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட் அப்படி போய் நினைச்சிருக்கலாம். பிஜேபியில கூட போய் சேர்ந்தா கூட திராவிட இயக்கத்திலே வளர்ந்தவர் அங்கே போய் சேரலாமான்னு ஒரு இருக்கும். ஏன்னா அவரு இன்னைக்கு திமுக கூடும்போது கூட சொன்னதாக சொல்றாங்க. அதாவது 50 வருஷம் இந்த மாதிரி திமுக எதிர்ப்பு இருந்ததே வளர்ந்துட்டேன். இன்னும் நேரம் வர்றேன். இந்த இவ்வளவு காலம் வந்த பிறகு திருப்பி கடைசி காலத்து அங்கேயே வரணும். அந்த மாதிரி சொன்னதாக சொல்றாங்க. அதனால அவர் வந்து அங்க போறது இன்னைக்கு கேள்விக்குறி தான். அதனால தாவக்கா தான் இப்ப இருக்கிறதுல அவருக்கு ஒரு ஆப்ஷன். அங்க இருந்தா கட்சிக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்படலாம்னு நினைக்கிறாங்க. ரைட். அக்னீஸ்வரன் சார், ஒரு பெரிய இழப்பா அதிமுகவுக்கு? ஏன்னா தொடர்ச்சியா எல்லாரும் வந்து வெளியில போறாங்க, எங்களுக்கு ஒரு தலைமை மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருது அழகராஜா இருக்கட்டும், தொடர்ச்சியா போறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு 4 வருடங்கள்ல கொஞ்சம் நிறைய பேரே மூவ் பண்ணிருக்காங்க. சில பேர் திமுகவுக்கு போயிருக்காங்க, சில பேர் வந்து வெளியில போறாங்க. ஒரு பெரிய ஒரு அதிருப்தியில தான் இன்னும் அதிமுகக்குள்ள இன்னும் அந்த சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருக்கா? செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நகர், ஒருவேளை அவர் எதோ தாவேகாவோட போயிட்டாருன்னே வச்சுக்கோங்க, இணையறாரு தாவேகாவோட அப்படின்னா, ஒரு பெரிய இழப்பா இருக்குமா அதிமுகவுக்கு? ஓட்டுலயே ஒரு ஒரு அடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க திரு ஓபிஎஸ் அவர்களுடன் இருந்தவர் தான் திரு மருது அழகராஜ். இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள். திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய தந்தை வந்து முன்னாள் சபாநாயகர். அவங்களுடைய அம்மா வந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். அவருடைய தம்பி வந்து தலைமை அரசு கூடுதல் வழக்கறிஞர். இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு குடும்பத்திலேயே 5 பேருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு இயக்கம் அதிமுக. ஆனால் அம்மையார் மறைந்ததற்கு பிறகு அவர் என்ன பண்ணார்? இல்லை, இந்த பிரச்சனையில் திரு ஓபிஎஸ் அவர்களையே நம்பி நான் வந்து ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக நான் போகிறேன்னு சட்டமன்ற உறுப்பினரும் ஆனார். அப்படி ஆனதற்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களுடன் ஏன் நீடிக்க முடியலை அப்படிங்கிறத, இல்லை நான் திமுகவுக்கு போகிறேன்னு அவர் போயிட்டார். திரு ஜேசிடி பிரபாகரன் திரு ஓபிஎஸ் அவர்களோடு தான் இருந்தார். அவரும் இப்போ என்ன நிலையில் இருக்கிறாருன்னு தெரியலைங்க, அதாவது கட்சியில். ஆனால் அதே மாதிரி இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு காலம் அதிமுகவில் இருந்துட்டு 4.25 வருஷம் 4.25 வருஷம்
சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, எதுக்கு நம்ம இது இருந்தா இல்லாட்டி என்ன நினைச்சா? சார் 50 வருடத்துக்கு மேல கட்சியில இருக்காரு. 2 தலைவர்களோடையும் உங்க எம்ஜிஆர் அவர்களோடையும் சரி, ஜெயலலிதா அவர்களோடையும் சரி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் சார் சொன்ன மாதிரி ஜெயலலிதாவுக்கு தேர்தல் பயண விவகாரங்கள், அந்த ஷெட்யூலிங், அந்த வியூகத்தை வகுத்து கொடுத்தவர் செங்கோட்டையன். அவங்க இல்லாம போயிட்டீங்கன்னா கட்சி விட்டு போயிருவீங்களா? இல்ல அப்போ அப்பேற்பட்ட ஒரு சீனியரை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போனதுங்கிறது ஒரு தோல்விதானே. அவரை விட மூத்தவர்கள் அந்த 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், நான் இல்ல அதனாலதான் அவர் கட்சி விட்டு போறாரா என்ன? அவர் போறேன்னு சொல்லலையே சார், அனுப்புனது அதிமுக தலைமை தானே. கட்சியினுடைய தலைமைக்கு கெடு விதிச்சது யாரு சார்? அவ்வளவு ஒரு சீனியர் லீடர் இருக்கட்டும், மாவட்ட கழக செயலாளர் தானே. உங்களை முன்னாள் அமைச்சராக்கியது முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. நீங்க மாவட்ட கழக செயலாளர் தானே. 2 முறை பொதுக்குழு கூடிச்சுல, அந்த 2 பொதுக்குழு கூடு நீங்க தானே உள்ளுக்கு இருந்து ஆமாம் இவர்தான் பொதுச் செயலாளர் என்று கோஷம் போட்டது யார்? அனுமதி கொடுத்தது யார்? அங்கீகரிக்கிற கூட்டத்தில் இருந்தது யார்? எடப்பாடியா கீழ இருந்து சொன்னாரு? நீங்களும் தானே அந்த கூட்டத்தில் இருந்தீங்க. எடப்பாடியை நம்ப சொல்றாரு சார், ஆனா இறங்கியே வரல எடப்பாடி அவர்கள். ஒரு அரவணைக்கவே தயங்குறாரு. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு அரவணைக்க தயங்குறாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே இந்த பிளவு வருது 2022ல ஜூன் மாசம், அதே மாதிரி ஜூலை மாசம் நடந்ததுல, அதுலயே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எப்ப நானும் ஓபிஎஸ் அண்ணன் கூட போறேன்ப்பா சொல்லிருக்க வேண்டியதானே. அன்னைக்கு திரு முன்னாள் அமைச்சர் திரு வைத்தியலிங்கம் அவர்களோட ஏன் நீங்க போகல? நீங்களும் முன்னாள் அமைச்சர் தானே. ஆக இவர்களுடைய நோக்கம் என்பது நமக்கு பாரதிய ஜனதா கை கொடுக்குமா என்று நினைத்தார். நான் ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார். என்ன எங்க போனார்? டெல்லிக்கு போனார். ஏன் ஹரித்வாருக்கு போல? முதல் பொய். 2வது 10 நாள் கெடு விதிக்கிறேன்னாரு. 10 நாள் கெடு விதிச்சு இன்னைக்கு எத்தனை மாசம் ஆயிடுச்சு? வெயிட் பண்றாரு. 2 அப்புறம் 10 நாள் சொன்னீங்க. பொறுமையா இருந்திருக்காரு. அதத்தான் சொல்றேன். நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. அப்படியாவது இறங்கி வருவாருன்னு எதிர்பார்த்தாரு. நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு விஷயங்களும் நடந்ததற்கு பிறகு, நீங்கள் எதிர்பார்த்தது அங்க நடக்கலன்றதுக்கு பிறகு நான் கேக்குறேன், நீங்க டெல்லிக்கு போறதுக்கு பதிலா இங்க போய் கேட்டிருக்கலாமே. என்னப்பா நான் என்ன இது பண்ணேன் கேட்டிருக்கலாமே. எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இவரை விட மூத்தவர்கள் அந்த இயக்கத்தில் முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் இல்லையா, முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் திரு பொன்னையன் இல்லையா, தலைவனுக்கு தான் எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செம்மலை இல்லையா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பகுதி கழகத்தின் திருப்பரங்குன்றம் பகுதி கழகத்தின் திமுகவுல திருப்பரங்குன்றம் பகுதி கழகத்தினுடைய செயலாளருடைய மகளாக இருந்து, அதற்கு பிறகு 72ல கட்சி வந்து, அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்று வரைக்கும் அந்த இயக்கத்தில் 54 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அக்கா வளர்மதி அவர்கள் இல்லையா. ஆகவே நீங்கள் 2021 நீங்க போறதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் நீங்க அமைச்சரா உங்களை ஆக்கியது, கல்வித்துறை அமைச்சரா ஆக்கியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லையா. அதே அமைச்சரவையிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏன் உங்களை கட்சியை விட்டு நீக்கினார்? கட்சியை விட்டு நீக்கல, அமைச்சரவையிலிருந்து ஏன் தூக்குனாரு? அந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன? ஆகவே இவர்களை பொறுத்தளவில் உண்மைதான். ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அங்க அவருக்கான ஏதோ ஒரு இது இருக்குல்ல, அவருக்கு பவர் இருக்கு, அது சம்பந்தமா ஏதோ அதை நினைச்சுதான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் கட்சியில் மிக மூத்தவர், ஆகவே புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இவர் இருக்கிறார், இவரை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவரை கல்வித்துறை அமைச்சராக்கினார். இல்ல சார், இப்ப திமுக பாருங்க, கூட்டணி கட்சிகளை கூட அனுப்பல சார். கூட்டணி கட்சிகள் கூட திமுக வேற, அதிமுக பாத்தீங்கன்னா நீங்க உங்க கட்சியில இருந்தே பரவாயில்ல, உடனே அவங்க திமுக டீம்ல சேர்ந்துட்டாங்க, இந்த டீம் அந்த டீம்னு சொல்லி நீங்களே ஒரு காரணத்தை சொல்லி அனுப்புறீங்கன்னா, கடைசியில் இங்க மிஞ்ச போவது யார் அப்படின்ற அப்படி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. மிஞ்ச போவது யாருன்னு கேட்காதீங்க, அப்படி கிடையவே கிடையாது. தொண்டர்கள் புதுசா வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லாவற்றையும் உருவாக்கி அலங்கரிக்கிற அங்கீகாரப்படுத்துற கட்சி தான் இது. இவ்வளவு கேக்குறீங்களா? அதிமுகவுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது ஒரு மாவட்ட கழக செயலாளர் போயிட்டாரு, முன்னாள் அமைச்சர் நீங்க கட்சியிலிருந்து நீக்கிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல. திமுகவுல முன்னாள் மத்திய அமைச்சர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் போனாங்க. அவங்க காரணம் சொல்லிட்டு தானே போனாங்க. பலவீனமாச்சா? அழகா சொல்லிட்டு போனாங்களே. அதத்தான் சொல்றேன். அது மாதிரி தான் இவங்க காரணம் என்னன்னா, ஏன் ஹரித்வார் போறேன்னு போனீங்க, அது ஒரு காரணமா?
இன்னைக்கு வந்து தாவேக்காவோட சேருவேன்றீங்களா? இல்லை, நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேட்ட அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்க இருந்தாலும் நீங்கள் நலமோடும் வளமோடும் இருங்க. ஆனால் அதிமுகவை போல உங்களை அரவணைத்து அங்கீகாரம் கொடுத்து அலங்கரித்தது எந்த இயக்கமும் இல்லை. VP துரைசாமி அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்தாரு, பாஜகவுக்கு போயிட்டாரு. விவசாய அணி தலைவரா இருந்தாரு KP ராமலிங்கம், எங்க போயிட்டாரு? பாஜக போயிட்டாரு. திமுக பலவீனம் ஆயிருச்சா? ஆகவே ஒரு இயக்கம் என்பது விசுவாசம், கொள்கை பிடிப்பு, அர்ப்பணிப்பு, அப்படிதான் இருக்கணும் ஒழிய கூட அவர் யோசிச்சுட்டு இருக்கிறது காரணம் அந்த கொள்கை பிடிப்பாகத்தான் இருக்க வேண்டும். இல்லன்னா அவர் என்னைக்கு 10 நாள் கெடுவே அவருக்கு அன்னைக்கே முடிச்சிருப்பாரு. அப்ப கூட அவருக்கு அதிமுக காரணானுன்ற அந்த கொள்கை பிடிப்பு காரணமா தான் இவ்வளவு காலமாக அவர் நீங்க பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு ஏன் மதுரையிலிருந்து அவங்க போனீங்க? யாருக்காவது தெரியுமா? ஏன் இத்தனை வருஷமா நீங்க போகல? என்னைக்காவது உங்களுடைய அரசியல் என்னைக்காவது பசுமனுக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொண்டது உண்டா? சொல்லுங்க. அது என்னப்பா இப்ப மட்டும் நீங்க ஹரித்வாருக்கு போனது உண்டா? சரி, போகல. நீங்க போகாமே டெல்லிக்கு போயிட்டீங்க. திரு அமித்ஷா அவர்களோட இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரோட எடுத்த புகைப்படம் வெளியிட்டீங்களா? இல்ல. நீங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தீங்க, என்ன ஆச்சு? ஏன் பாஜகவில் போய் சேரல? ஆக உங்கள் நிலைப்பாடு என்பது இப்பொழுது நங்கூரம் இல்லாத கப்பலாக நீங்கள் நடுக்கடலில் தத்தளிக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த இயக்கம் தான் நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்கள் எவ்வளவு ஒரு மாவட்ட கழக செயலாளர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கெடு விதிச்சது உண்டா? இதேதான் அம்மா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா இருக்கட்டும், புரட்சி தலைவர் MGR இருக்கட்டும், அப்பொழுதுதான் நீங்க கெடு விதிச்சிருக்கீங்களா? முடியுமா முதல்ல? ஆகவே ஒரு ஜனநாயகத்தின் பார்வையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் சாமானியனாகவே பார்க்கின்றீர்கள். நீங்கள் எதுக்குறீங்களோ இல்லையோ, தேவையில்லை. யார் யார முன்னாடி நீக்கினாங்களோ அவங்களை எல்லாமும் சேர்த்தார்கள். அதே ஜெயலலிதா, அந்த தன்மை அவரிடம் இருந்தது. அதே ஜெயலலிதா ஏன் இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்குறாங்க? ஏன் திரும்ப அமைச்சரா கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அதுக்கு என்ன காரணம்? என்ன? திரு TTV தினகரன் 2011 நீக்கப்பட்டவர். அம்மையார் மறைந்ததற்கு பிறகுதானே கட்சிக்குள்ள அவங்க வந்தாரு துணை பொதுச் செயலாளரா. ஏன் வர முடியல? அத்தனை ஆண்டு காலம் ஏன் வர முடியல? ஆகவே சில விஷயங்கள் கட்சிக்கு அல்லது இந்த இயக்கத்திற்கு எதிராக முடிவெடுத்தா அது அந்த இயக்கம் பால்பட்டு விடக்கூடாது. அதிமுகவிலிருந்து போனவங்க தான் இன்னைக்கு ஏறத்தாழ 8-10 அமைச்சர்கள் திமுகவுக்கே தேவைப்படுது. திமுகவினுடைய சித்தாந்தங்கள்லாம் எங்கேயா போச்சுன்னு கேட்டா தெரியல. ஆனால் அதிமுகவிலிருந்து போனவர்களை வைத்துதான் இன்னைக்கு திமுக கட்சியும் ஆட்சியும் நிலைக்க முடியுதா? அப்படி அத சக்சஸ் நீங்க எதை சொல்றீங்க? ஆள் பிடிக்கிறதுல மட்டும்தான் சக்சஸ் திமுக. வேற எதுல சக்சஸ்? 7.5 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார். அதுல சக்சஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு வராங்க சார். 2021 தோத்தா போயிடுச்சு அதிமுக. 2021 தோத்தா போச்சு. 10 ஆண்டு கால ஆளுங்கட்சிங்க. ஆளுங்கட்சிக்கு பிறகு 75 சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அதிமுக இருக்குதுங்க. திரும்ப ஆளுங்கட்சியா வரக்கூடியதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இவர்கள் மூழ்கக்கூடிய கப்பலில், திமுக என்கிற மூழ்கக்கூடிய கப்பல்ல இவங்கெல்லாம் போய் ஏறி பயணம் பண்ண போறாங்க. பயணம் பண்ணட்டும். ஆனால் எங்கிருந்தாலும் நீங்கள் புரட்சி தலைவர் MGR தொண்டன். இதேது நீங்க முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கட்சி விட்டு போகிற போது என்ன சொன்னீங்க? நீயும் மாப்பான்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க? என் கையில் இரட்டை இலை பச்சை இலை குத்திருக்கேன், அப்படிதானே சொன்னீங்க. இன்னைக்கு மட்டும் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார். ஒரு வேதனையும் கிடையாது, ஒரு வேதனையும் கிடையாது. வேதனைப்பட்டால் தலைமையுடன் இணக்கமாக செல்ல வேண்டுமே ஒழிய தலைமைக்கு அவகாசம் கொடுக்க முடியாது. அது ஏற்புக்கூடியதும் இல்ல. அப்படி வேதனையோடு இருந்திருந்தால் 2021 திரு OPS அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுகிற போது அவர் சொல்லக்கூடிய காரணம் OPS இணைக்கணும், தினகரனை இணைக்கணும். இந்த இணைப்பை பத்தி தான் அவர் அடிக்கடி செங்கோட்டையன் பேசினதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்னைக்காவது இணைக்கணும்னு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க யாருக்குமே எந்த சிந்தனையும் இல்லையா? அடுத்த கட்ட தலைவர்களுக்கு அந்த சிந்தனை இல்லையா? நீங்க 1000 புழுதிவாரி தூத்துகிற இடத்தில் இன்னைக்கு தமிழக அரசியல் அதிமுக இருக்கிறது. நான் ஒரு கேள்விக்கு இந்த தினமலர் உரைகள்ல நான் கேட்கிறேன், அந்த இணைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு முயற்சியை ஒரு இடத்தில் சசிகலா, OPS, திரு TTV தினகரன், திரு செங்கோட்டையன் 4 பேர் சேர்ந்து சந்தித்தார்களா? என்ன இந்த நாடகம்? உங்களை இயக்குவது யார்? திமுக சொல்லுங்க, திரு அண்ணாமலைன்னு சொல்லுங்க. இந்த தைரியம் இல்லாத போது நீங்கள் அரசியலில் 4 பேர் பேசினாங்களே,
என்ன பேசுனாங்க, எங்க பேசுனாங்க சொல்லுங்க. 3 பேர் இணைஞ்சு பேசுனாங்க. எங்க பேசுனாங்க, எங்க பேசுனாங்க? 3 பேர் இணைஞ்சு, தயவு செய்து நீங்க சியாமளா மேடம் நீங்க சொல்லுங்க, எங்க இணைஞ்சு பேசுனாங்க? எந்த இடத்துல, எந்த இடத்துல? செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே தேவர் ஜெயந்தியில நான் கேக்குறேன், அதிமுக அலுவலகம் தேவர் ஜெயந்தி பசுமன்லையா இருக்குது? அங்க பேசணும்னு சொல்றீங்க. இங்க எங்க பேசுனீங்கன்னு தான் கேக்குறேன். நீங்க எங்க பேசுனீங்க? வேற இடமே இல்லையா? வேற இடமே இல்லையா? இல்லவே இல்ல. எப்படி வருவாங்க? திரு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எப்படி உங்களோட வருவாரு? வர முடியாது. நீங்க ஒருங்கிணைப்பு குழுன்றீங்க. ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழுல இருந்தவங்க தான் திரு அழகுராஜ், அது மாதிரி அண்ணன் மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுடன் இன்றைக்கு இருப்பவர்களை நீங்கள் ஒரு குளிர்சாதன அரங்கத்திலேயோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல சந்தித்ததாக நான் முயற்சி செய்தேன். நான் அதிமுகவை நான் வெளியே போனவங்கள சேர்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது எங்காவது இதுவரைக்கும் ஒரு முயற்சி செஞ்சீங்களா? நாங்கள பேசிட்டு தான் இருக்கோம்னு தான அவர் சொல்றாரு. நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த இயக்கம் முக்கியமானது. இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு. ஆனா புரட்சி தலைவருக்கு நீங்க துரோகம் செய்றீங்க. அந்த இயக்கத்துலதான் 3 முறை முதலமைச்சராக்கி விட்டாங்க திரு ஓபிஎஸ் அவர்களை. அந்த இயக்கம் தான் உங்களை இத்தனை ஆண்டு காலமா 9 முறை உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி விட்டுச்சு. ஆக இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இது ஏற்புக்கூடியதா? இந்த இடத்துல ஆதித்தன் சார்ட்ட கேட்க நினைக்கிறது, எப்படி ஒரு தேமுதிகவுக்கு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அமைந்தாரோ அப்படி ஒரு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு அமைவாரா? அந்த அளவிற்கு அவர் வியூகம் வகுத்து கொடுப்பாரா? எப்படி பார்க்கறீங்க நீங்க? அப்படி போய் சேர்ந்தாருன்னா அந்த சிச்சுவேஷன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காஞ்சிபுரத்து மாநாட்டுல எம்ஜிஆர் வசனத்தை காப்பி அடிச்சு பேசினாரு. குறி வச்சா தவறாது, இல்லாட்டா நான் குறி வைக்க மாட்டேன்னு பேசினாரு. ஆனா அவரு குறி வச்சது திமுகவுக்கு, இற விழுறது அதிமுக விழுது. செங்கோட்டை இங்க வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா ஆரம்பத்துல இருந்து இப்ப நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மை இன்னும் அவங்களுக்கு கீழ்மட்ட தலைவர்களுக்கு கிடையாது. அவங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்றாங்களா ஒரு குரூப், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதை கேட்டுதான் அப்படியே செயல்படுறாங்க. கொஞ்சமாவது அவங்களோட சொந்த சிந்தனை எதுவுமே அதெல்லாம் சேர்ந்த மாதிரி தெரியல. அதன் விளைவுதான் ஒவ்வொரு தடவையும் அவங்க பாருங்க, இந்த காஞ்சிபுரம் பேச்சுல டாக்டர் எழிலன் தற்குறிகள் அதெல்லாம் சொல்லாதுங்க, அவங்க சுயநலம் மிக்க தலைவர் பின்னால போறாங்க, நம்ம அவங்கள திருத்தி கொண்டு வரணும்னு சொன்னதை இவங்க தப்ப அழி கொடுத்து திமுகவுல எங்களுக்கு ஆதரவாக கலக குரல் எழுப்பிட்டுன்னு சொல்லிட்டாங்க. கலக குரல் எப்படி எழும்போம்? அவர் எழிலன் முதலமைச்சருக்கே மருத்துவர், நாகனாரோட பையன், அவர் எவ்வளவு முக்கியமான இடத்துல தெரியும். ஆனா இவங்க சும்மா அது மாதிரி ஒரு அரசியல் அனுபவம் இல்லாம அவரை பேச வைக்கிறாங்க. அப்ப அதனால பார்த்திருப்பாரு விஜய். அதனாலதான் ஒரு ஆள் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் பக்கத்துல. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு யாரு இருந்தா? எம்ஜிஆருக்கு நெடுஞ்செழியன், ஜெயலலிதாவுக்கும் நெடுஞ்செழியன் இருந்தாரு. மூத்த தலைவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. நம்பர் 2 இந்த மாதிரி நம்பர் 2 பொசிஷன்ல ஒரு மூத்த தலைவர் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக செங்கோட்டையன் கட்டாயம் பயன்படார். 1. 2வது கொங்கு நாட்டு பகுதியில அவருக்கு பெரிய அளவுல அவங்க கட்சியில பெருசா பண்ணல தாவைக்கால. அதனால அவரு சரி செங்கோட்டை நல்லா இருக்கும், இந்த மாதிரி சில காரணங்களை வச்சிருப்பாங்க. இது போக விஜய் இப்போ எந்த ஓட்டை பிரிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அவரு திமுக ஓட்டை தான், திமுக தான் குறி வச்சு பேசுறாரு. யாரு இப்படி செங்கோட்டையெல்லாம் பிரிச்சு வந்தா இப்ப யார் ஓட்டை பிரிப்பாரு? அப்ப யாரு வெற்றி பெற உதவுவாரு? அவரால் தனித்து நின்று ஆட்சி பிடிக்க முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. திமுக வெற்றிக்கு பாடுபடுவாரா, அண்ணா திமுக ஓட்டை பிரிப்பாரா, திமுக ஓட்டை பிரிப்பாரா? இந்த குழப்பம் அங்க இருக்குது. அதனால இப்ப ஏடிஎம்கே இருந்தே அவங்க செங்கோட்டை இருந்தாலும் ஏடிஎம்காரங்கெல்லாம் அவர் கூட ரொம்ப அதிருப்தி ஆவாங்க. அப்போ அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க, திமுக ஓட்டை தான் பிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு 2 இதுல இருக்கும்போது இந்த 2 பேருடைய வெற்றிக்கு தான் உதவி பண்ணுவார் தவிர அவருடைய வெற்றிக்கு உதவி பண்ண மாட்டாரு. மற்றபடி கட்சியில முன்னால ஏடிஎம்கே வச்சிருந்தாங்க. இப்ப தமிழ் மகன் ஹுசேன் இருக்க மாதிரி முன்னால வள்ளிபுத்தூர் ஒருத்தர் வச்சிருந்தாங்க ஏடிஎம்கே அவைத்தலைவர், மூத்த தலைவர். பேருக்கு ஒரு மூத்த தலைவர் வேணும் கட்சியில பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஷோகாஸ்க்காக வச்சுக்கிடுவாங்க. மற்றபடி அவருடைய பயண திட்டங்கள்லாம், ஏன்னா பயணம் போனாலே அவருக்கு பிரச்சனை ஆகுது நம்ம விஜய்க்கு. அதெல்லாம் இந்த இவங்களால சரியா பண்ண முடியல. சும்மா பவுன்சர் வச்சுக்கிட்டு எவனா கட்சி நடத்துவானா அந்த மாதிரி நிலைமை இருக்கு. கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதனால அதெல்லாம் மாத்துறதுக்கு தன்னுடைய இமேஜ், கட்சியின் இமேஜ், ஒரு முழுமையான அரசியல் கட்சி இமேஜா கொண்டு வர்றதுக்காகவாவது செங்கோட்டை மாதிரி ஆள் தேவைங்கிறதுக்காக கூட்டிருக்கலாம். இல்ல அந்த ரோலுக்கு அவர் கரெக்டா வலு சேர்ப்பாரா? அந்த ரோல்ல பயணிப்பாரா? செங்கோட்டையன் அவர்கள் அந்த அளவிற்கு வியூகத்தை வகுத்து கொடுக்கக்கூடியவரா? செங்கோட்டையன் ஒரு அதாவது ஒரு ஆபீஸ் கிளார்க் மாதிரி அந்த மாதிரி எல்லா வேலை நல்லா பண்ணுவாரு. வெளிப்படையா ஒரு பிரச்சாரம் அந்த மாதிரி அவரால் முடியாதே தவிர
உள்ள உட்காந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி உட்காந்து வேலைகள் பண்றதுக்கு அவருக்கு தகுதியான ஆளு தான். ஜெயலலிதாவுக்கு பண்ணியிருக்காரு, அந்த கட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதை வச்சு அவரு பயன்படுத்தி நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அது செங்கோட்டை திறமையானவர் தான். இல்ல சார், இப்ப விஜய் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்ல ஃபுல்லா இளைஞர்களா இருக்காங்க. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த மிடில் ஏஜ் டு இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது அந்த பழைய டெக்னிக்ஸ், பழைய விஷயங்கள் அதெல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகுமா? வந்து இப்ப இவருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்குமே ஒரு ஒரு கரெக்டான செட் ஆகுமா? இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, விஜய் அவர்கள் அவ்வளவு ஈஸியா யாருமே சந்தித்து பேசிவிட முடியாது. அது முதல்ல 4-5 பேர் இருக்காங்க அவரை சுத்தி, அவரை தாண்டி அவரெல்லாம் டைரக்டா. சோ செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்குமா? நேரடியா தன்னுடைய விஷயத்தை கூட சொல்றதுக்காவது வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ அந்த கட்சியில வந்து சொன்ன மாதிரி இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க. ரொம்ப பேரு, பாதி பேர் ஓட்டு இருக்கான்னு கூட தெரியல. பட் அவங்கள அரசியல் படுத்துறதுக்கு ஒரு வழியே தெரியல அவங்களால. அவங்க கட்சியில உள்ளவங்களால இப்போ ஆதவர்ஜுனாவோ, அந்த அவர் நிர்மல் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க. புஷ் ஆனது மட்டும்தான் சீனியர் பர்சன். அவரும் பாண்டிச்சேரி அரசியல்வாதி. அவர் இங்க உட்காந்து எப்படி பண்ணுவார்? தமிழ்நாடு நிலவரம் ஒண்ணு. இப்பதான் வீடு மாத்தி அட்ரஸ் மாத்தி பனையூருக்கு வந்திருக்காரு. அவரால் தெரியாது இங்க உள்ளது. அதனால மத்த இளைஞர்களா இருக்காங்க. அவங்களுக்கு இப்போடைய அரசியல் போக்கு அது எப்படி செயல்படும் சரியா தெரியல. அதுக்காகவாது செங்கோட்டையை வச்சிருப்பாங்க. செங்கோட்டையை வந்து தனிப்பட்ட முறையில விஜய் பேசலாம், பேசாம வேற விஷயம். பட் விஜய் வந்து அவரு சினிமா நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்போ சினிமாவில் எப்படிலாம் ஆக்ஷன் அந்த நடவடிக்கைகள் இருக்குமோ, நடிகர் நடவடிக்கை தெரியும். அவங்க ரொம்ப சொகுசா இருப்பாங்க. அவருக்கு சொல்றத தான் கேட்கணும். பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தவே மாட்டாங்க. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா ரொம்ப அவங்களுக்கு கோவம் வரும் சினிமாக்காரங்களுக்கு. ஏன்னா சினிமாவில் உள்ள பத்திரிகையாளர் கேள்வி எப்படின்னா, நம்ம தொலைக்காட்சியெல்லாம் வயலு வாழ்வு நிகழ்ச்சி பார்த்துருப்போம். அவர் சொல்றாரு ஆமா அப்படி இந்த மாதிரி தான் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் சினிமா பத்திரிகை சந்திப்புலாம் இருக்கும் பெரும்பாலும். அப்போ அவங்க வந்து அரசியல் வரும்போது கேப்டன் கூட அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. இங்க வெளியே ஒரு பிறகு சரியாயிட்டார் அவரு. அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா கூட ஆரம்பத்துல இருந்து பண்ணாங்க. பிறகு அவங்களும் வரல. அதிகமா பத்திரிகை சந்திப்பு நடத்தல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி செங்கோட்டை மாதிரி மூத்த தலைவர் இருக்கிறோம். அதிமுக நடைமுறை உங்களுக்கு தெரியும். திடீர்னு முடிவெடுத்து கட்ட பார்த்தா தான் எல்லாம் நடக்கும் தெரியும். மற்றபடி அவங்க ரகசிய நடவடிக்கை எல்லாமே ஒரு மூடு பத்திரமா இருக்கும். ஆரம்பத்துல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது முதல்ல தோத்த உடனே ரொம்ப வெக்ஸா இருக்கும்போது மூத்த தலைவர் கல்யாண சுந்தரம், கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண மாதிரி ஆட்கள் வந்து உதவிக்கு வந்து உள்கட்டமைப்பு எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும் சொல்லி கொடுத்தாங்க அவர். அப்பதான் அந்த கட்சியோட உயர்மட்ட குழு கொஞ்சம் வெளியே அதிமுக நாளைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்னு யாருக்கும் தெரியாது. எம்ஜிஆர் ஆட்சியும் சரி, ஜெயலலிதா ஆட்சியும் சரி, யூகிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்க வச்சிருந்தாங்க கட்சியை. அதே மாதிரி நடவடிக்கைகள் விஜய் கட்சியில வரணும். அந்த மாதிரி செங்கோட்டை ஒரு காலத்துல கூட்டுக்கலாம். அவங்களாம் ரைட். வந்து இந்த இந்த இடத்துல அக்னீஸ்வரன் சார் வந்து ஒரு இன் அண்ட் அவுட் அதிமுகவை பத்தி நல்லாவே தெரியும் அவருக்கு. என்ன இருக்கும், என்ன இப்போ இவரே நகர்ந்து போறார் அப்படின்னா இன்னும் கூட பல தலைவர்களை அவர் ஈர்த்து கொண்டு போகவோ எல்லா வாய்ப்புகளும் இப்ப இருக்கு. அப்போ வந்து அதிமுக இப்ப எப்படி செயல்பட போகுது, எப்படி செயல்பட்டால் அட்லீஸ்ட் இருக்கிறவங்களையாவது தக்க வைத்துக் கொள்ள முடியுன்ற ஒரு ஒரு சிக்கல் அங்க வருது இல்லையா? அதை எப்படி செய்ய போறாங்க? அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் வந்து வேடந்தாங்கல் பறவைகளில் சரணாலயம் போல வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பறவைகள் எல்லாம் அங்க தண்ணி இருந்தா தான் வரும். நிறைய பறவைகள் ஆல்ரெடி பறந்து போச்சு, நீங்க தான் சொன்னீங்க. இப்போ அப்போ அது மாதிரி போயிடுச்சு ஏற்கனவே இவங்கள் எல்லாம். ஆமா 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 அப்படி இவங்கெல்லாம் வந்து பதவி இருந்தால்தான் ஒரு கட்சியில இருக்கணும், பதவி இல்லாம இவர்களால் இருக்கவே முடியாது என்ற நிலைப்பாட்டை இன்னைக்கு அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆகையினால இவங்க எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பழத்தை சுவைக்கக்கூடிய பறவைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். மரியாதைக்குரிய நம்ம ஆதித்யன் சார் சொன்னது ஆட்சிமன்ற குழு அப்படின்னு சொன்னார். இந்த ஆட்சிமன்ற குழுவுல திருச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இளவரசன், திருச்சி இளவரசன் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களால், புரட்சி தலைவரால் அரசியலில் வளம் வந்தவர். ஆக அவரு ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா எல்லா பெரும் பதவி, மாநில இளம்பெண்கள் பாசறை, அது மாதிரி இப்பெல்லாம் நிறைய பதவிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாநில பொறுப்பு மாணவர் நிலையில இருந்தவர். எங்க போனாலும் இது வரைக்கும் அவருடைய அரசியல்ல எங்க பொதுக்கூட்டம், எந்த ஊருக்கு என்ன அரசியல் நிகழ்வுக்கு போனாலும் அந்த மாவட்ட கழக செயலாளர் ஒரு கூட்டம் கூட்டினா குறைஞ்சது 2 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா ஆகும். ஒரு பைசா கூட அவர் வாங்கியதில்லை. இத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்ம
இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரிடம் அவர் சொல்லி அவங்க வந்து ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு, அப்பா நம்ம எதிர்கட்சியாக இருக்கோம், அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடு, அல்லது வந்து எனக்கு வந்து பெரிய பெரிய இது கொடு, கார் கொண்டு போ, 2 காரில் எனக்கு கார் அனுப்பி விடு அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஒரு நம்ப செலவழித்து விட்டுறாதீங்க அப்படின்னு அதுக்கு முன்னுதாரணமாக திருச்சி இளவரசனை அவர்களை நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை. இந்த இயக்கம்தான் அவருக்கு வாழ்வு, வசந்தம் எல்லாமே. அப்படி ஜெயலலிதா அம்மா அவர்களால் இன்னும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த கட்சியை விட்டு போகலையே. அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியாதா? நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றிணைவு குறித்து பேசி இருக்காங்க நிறைய பேர். அது ஓகே, ஒரு கட்சினா ஒரு பேசதான் செய்வாங்க, பேசி இருக்காங்க. அப்போ ஒரு அதிருப்தி இருக்கிறவங்க இப்ப அது இவரை வந்து ஒரு ரோல் மாடலா வச்சு மூவ் ஆறதுக்கான ஒரு பாதை மாதிரி தானே. திமுகவிலிருந்து அதிமுக புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் பிரிஞ்ச போது அன்றைய முதலமைச்சராக இருந்த ஐயா ஒரிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் அவர் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சேப்பாக்கத்துல விருந்தினர் மாளிகையில் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. ஒருங்கிணைச்சிட்டாங்களா? அதே மாதிரி நீங்க 10 நாள் கெடு விதிச்சிங்களே, 10 நாளுக்கு பிறகு என்ன பண்ணீங்க? உங்களை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அந்த பொறுப்புல இருந்து எடுத்தாங்க. பொறுப்புல இருந்து எடுத்ததுக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று என்னை 50 ஆண்டு காலம் நான் அரசியல்ல இருக்கிறேன், என்னை ஏன் அப்படி பண்ணீங்கன்னு நீங்க வழக்கறிஞர் அறிவிப்பு ஏதாவது அனுப்பிச்சிங்களா? நீதிமன்றத்துக்கு போனீங்களா? ஒன்னும் போகல. சரி, அல்லது நீங்களாவது எல்லா ஒரு இடத்துல கூடி 3 பேரும் 4 பேரும் கூடி இந்த மாதிரி இது நம்மளை வெளியேற்றிட்டாங்க, என்ன பண்ணலாம் என்று திட்டமிட்டீங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே போட்டி பொதுக்குழுவை கூட்டிய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் எத்தனையோ பேரை வாழ வைத்திருக்கிறார்கள், என்னால் சொல்ல முடியும். அப்படி யாராவது நீங்க வாழ வச்சிருக்கீங்களா? பொறுப்பு கொடுத்திருக்கீங்களா? சார் அவ்வளவு பேர் அவரை சுத்தி இருக்காங்களே சார். அதுக்கப்புறம் அவரோட சேர்த்து ஒரு 15 பேர் கட்சியில இருந்து நீக்கினீங்களே, ஏன் கட்சி விட்டு போறீங்க? அப்படிப்பட்டவங்க ஏன்? உங்களுக்கு தான் நிறைய செல்வாக்கு இருக்குல்ல. திரு பத்திரிகையாளர் ஆதித்தன் அவர்களே சார் என்ன சொன்னாங்க? நீங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம போனால் ஒரு பெரிய பிரளயம் வெடிக்கும், அதானே உங்களுடைய எண்ணம். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பின் வந்தவர்களாக இருந்தாலும் அந்த பொதுச் செயலாளர் என்கிற இருக்கை இருக்கு இல்லையா, இல்ல இங்க பாருங்க, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஒரு தொகுதி பெரிய இழப்பா தான் இருக்கும், இருந்தாலும் சுத்தி நான் இழப்பை பத்தி சொல்லவே இல்ல மேடம். அதையும் யோசிச்சு அதெல்லாம் பொதுச் செயலாளர் யோசிப்பாரு, அந்த இயக்கம் யோசிக்கும், யோசிக்காமலாம் இருக்காது. உங்களை விட பல மடங்கு, அதாவது இப்ப இவர்கள் எதிர்க்கிறவர்களை விட பல மடங்கு அந்த இயக்கம் யோசிக்கும். நான் கேட்பது ஒரே கேள்வி, தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் இதுக்கு பதில் சொல்லட்டும். திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை என்று பேட்டி கொடுத்தார், இன்ன வரைக்கும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை என்ன எடுத்தார்? எந்த கேள்வியும் இல்லை. மிகப்பெரிய கேள்வி. அவர் எங்க போய் இணையறாரோ, இணைஞ்ச பிறகு நிச்சயமா நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுப்பார். நான் விடை கொடுக்கட்டும், ஆனால் உங்கள் செயல்கள் அதிமுகவுக்கு நீங்கள் துரோகம் இழைக்கிறீங்க அப்படின்றதான் கடைசி காலத்தில் 9 முறை முதலமைச்சராக நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது என்பது பெருமை. நான் அதை ஒன்றும் சொல்லல, எங்கிருந்தாலும் நீங்க நல்லா இருங்க. ஆனால் உங்களை போலவே 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஐயா இன்னைக்கும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன். அந்த இயக்கம் தான் வாழ்வு என்று வாழ்கிறார். அது கட்சியா? அது உணர்வா? எதிர்க்கட்சியாக அது உணர்வா? இது உணர்வா? இல்ல, பன்ருட்டி ராமச்சந்திரன் அங்க போனாரு, எதிர்க்கட்சியாவே தேமுதிக வந்தது இல்லையா? அதனால இல்ல அப்படி ஒரு மாற்றத்தை ஏன் இன்னொரு கட்சியில கொண்டு வர முடியாது? கொண்டு வந்தாருன்னா அது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு நான் கேக்குறேன். நீங்க அந்த இயக்கத்தை எதிர்க்கட்சி ஆக்கியதே அதிமுக தான் தெரியுமா? ஆமா, கூட்டணியில தான் இருந்தாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன் தனிச்சையா நிக்க முடியல? நின்று ஏன் வர முடியல? விருத்தாச்சலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பிறகு 29 சட்டமன்ற உறுப்பினர், ஏறத்தாழ 41 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் அது 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் பண்ணாங்க. இன்றைய நிலை என்ன? ஸ்ட்ராட்டஜியின் பின் பன்ருட்டி அவர்கள் இருந்திருக்கலாம், கூட்டணியில போய் சேர்றோம் போது ஒரு ஐடியா கொடுத்திருக்கலாம், அதன் விளைவாக கூட சேர்ந்திருக்கலாம். நான் சொல்றது வந்து நான் அதை குறைத்து மதிப்பிடல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு போர்ப்படை தளபதி தான், நான் மறுக்கல, உதாசீனப்படுத்தல. ஆனால் அவர் பாட்டாள மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார், அதற்கு அவர் நிறுவனராகவும் இருந்தார். அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய தேமுதிக இருந்தார், ஆரம்பித்தார், வந்தார். நான் இல்லைங்கள. இன்றைய நிலை என்ன?
அதே மாதிரி அவரை மாதிரி நானும் இன்னைக்கு இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் என்று சொல்லக்கூடாது, நீக்கப்பட்டவர்கள். நீக்கப்பட்டவர்களை நீங்க ஒருங்கிணைச்சீங்களா என்று கேட்டால் எதற்காக அவர் வெளியேறினாரோ அது இன்ன வரைக்கும் நடக்கல. இப்ப போராட்டத்தில் மட்டும் என்ன நடந்துரும் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி உங்கள் இருவருக்குமே.